ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகம். கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோகிதாः தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். கிம் கர்ம கிம கர்மேதி கவயः அபி அத்ர மோகிதாः தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் கிம் கர்ம கிம அகர்ம இதி அப்படின்னு, அதாவது கிம் கர்ம எது கர்மம், கிம் அகர்ம எது அகர்மம், எது செய்யத்தகுந்தது எது விடத்தகுந்தது, எதை விடாமல் செய்ய வேண்டும், எதை நம்ம விட்டாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி, எது அகர்மம் எது செய்யத்தகாதது அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த விஷயங்கள் அத்திர கவயஹா அபி சிறந்த அறிவாளிகளும் மயங்குகின்றனர். மோகிதாக அப்படின்னா என்ன, மயங்குகின்றார்கள். ரொம்ப அறிவாளி அப்படியே ஞானி அப்படிலாம் சொல்லிக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால், அதுபோல் உள்ளவர்களுக்கு கிம் கர்ம எது கர்மம், எதை செய்ய வேண்டும், எதை விடாமல் செய்ய வேண்டும், எதை அனுஷ்டிக்க வேண்டும், பிழையில்லாமல் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்விக்கும், எது கிம் அகர்ம எது செய்யக்கூடாதது, எதை செய்வதை விட வேண்டும், எதை போல செயல்களை செய்வதற்கு விருப்பப்படக்கூடாது அப்படின்னு ரெண்டுத்தையும் டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன தெரியுமா, பாகுபாடு படுத்தி பார்க்கறதுக்கு, அதாவது வேறுபடுத்தி பார்ப்பதற்கு அவளுக்கே தெரியாமல் போகிறது. சில சமயத்தில் ரொம்ப ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது மோகிதாக அப்படின்னு. அதனால் எதை அறிந்து கொண்டால், எதை உணர்ந்து அசுபாத்து தீமையை நின்று விடுபடுவாயோ அந்த கர்மத்தை உனக்கு பிரவக்ஷாமி எடுத்துரைக்கின்றேன். எந்த கர்மத்தை விடாது செய்யணும், எந்த கர்மத்தை என்ன பண்ணோம் செய்ய ஆரம்பித்தா தீமையிலிருந்து விடுபட்டுள்ளான், மோட்சம் கிடைக்கும். மோட்சம்ன்றது இந்த இடத்துல உடனே ஜீவனுக்கு கிடைக்கிற மோட்சத்தை பற்றி யோசிக்கலை. அதாவது தீமைகளால் கிடைக்கக்கூடிய ஒரு பந்தம் இருக்குல்ல, அந்த பந்தத்துலேருந்து விடுபடுறது. மோட்சம் என்று சொன்னாலே விடுபடுறது அப்படின்னு அர்த்தம். எதுலேருந்து விடுபடுறோம், நிறைய தீமையான காரியங்களை செய்து அதில் சில நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதில் பந்தப்படுத்திக்கிறோம். அதாவது ஏமாத்துறோம், போய் சொல்கிறோம், திருடுறோம், அதுக்கப்புறம் வாண்டாத வேலையை செய்கிறோம், அப்புறம் சீட்டிங் ஜெலஸ் என்வி அப்படி சொல்கிறோமே, அதை தான் நம்ம தமிழில் சொல்கிறோம், ஏமாத்துறோம், போய் சொல்கிறோம், திருடுறோம் அப்படின்னு. அதுபோல் செயல்களை செய்வதால் என்ன பண்ணுறது, நம்மளை அது ஒரு பந்தத்துக்கு கட்டுப்படுத்துறது. ஞானம் இல்லாமல் தெளிவில்லாமல் அந்த வேலையை செய்கிறோம். ஒரு இடத்துல போய் சொல்கிறோம், எதுக்கு, தெளிவில்லாதனால தான் சொல்கிறோம். ஏன்னா நிஜம் சொன்னால் ஒருவேளை விமே லைக்லி டு காட் ரெட் ஹேண்டட், அதனால் நம்ம போய் சொல்கிறோம். அந்த பொய் சொல்கிறது தேவைதானா, அதற்கு தொடர்ந்து ஒன்று போட்டு செங்கிலி தொடர் போல் பொய் சொல்ல வேண்டி வருமே அப்படின்னு யோசிக்காமல் முதல்ல ஒரு பொய் சொல்லிடுறோம். அதே மாதிரி ஒரு நேரத்தில் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லாமல் மாறுபடுத்தி சொல்கிறோம். அதாவது ஒரு அசூயினால் சொல்கிறோம், இல்லை மனதில் அதில் ஒரு பொறுமல் இருக்குது, அதை வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறதுக்காக தவறாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இதுபோல் தவறாக பேசுவது எல்லாம் என்ன செய்யும், ஓரளவுக்கு நம்மளை மாற்றி வேலை செய்ய வைக்கும். அதனால் என்ன பண்ணோம், ஒரு தீமைக்குள்ளே நம்ம மாட்டிப்போம். அதாவது உண்மையை நோக்கி பயணம் செய்யாமல் உண்மைக்கு எதிர்புறத்தில் பயணம் செய்துருப்போம். அது ஏற்புடையதன்று. எந்த விஷயங்களை நம்ம சரியாக செய்தமான தீமையிலிருந்து விடுபட்டு நன்மையை நோக்கி என்ன பண்ணோம், பயணம் தொடரும் அப்படின்னா அதுபோல செய்திகளை அதுபோல செயல்களை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் இங்கே சொல்கிறார். அந்த கர்மத்தை உனக்கு பிரவக்ஷாமி எடுத்துரைக்கிறேன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அசுபாத்து அதாவது எதை உணர்ந்து கொண்டால், ஞாத்வா அப்படின்னு சொன்னால் என்ன, எதை உணர்ந்து கொண்டால் தீமையை நின்று விலகி என்ன உண்மையை நோக்கி பயணிப்பாயோ அப்படின்னா அந்த கர்மத்தை உனக்கு பிரவக்ஷாமி எடுத்துரைக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அடுத்து வரப்போகிற
ஒரு 5-6 ஸ்லோகத்துக்கு பெருமாள் என்ன சொல்ல போகிறார்? கிம் கர்ம கிம கர்மேதி அப்படின்னு சொல்கிறார். கவயா அபி அத்திர மோகிதாக, கவயோப்பியத்திர அப்படின்னு சொன்னால் கவயா அபி அத்திர மோகிதா. கவயான்ற என்ற வார்த்தை அறிவாளிகள், நன்னா எல்லா விஷயங்களும் பகுத்து பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கக்கூடியவன். அவங்களுக்கு என்ன ஆகுது? எது செய்யணும் எது விட்டணும் அப்படின்றதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. தே ஆர் நாட் கிளியர் இன் தேர் கிளாரிட்டி ஆஃப் வியூ அங்கே இல்லை அப்படின்னா, அதுபோல் இருக்குச்சே எந்த விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் அதுவே என்ன பண்ணும்? தீமையிலிருந்து நம்மளை விலக்கி விடும். அதுபோல் செயல்களை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அவருக்கு அர்ஜுனன் சொல்லிக் கொடுக்குச்சே, நம்மளும் சேர்ந்து கற்றுனுடலாம். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் சுவாமின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.